ஹோம்ஒர்க் முடிச்சியாடி இன்னைக்கு? ஆமாடி முடிச்சிட்டேன். நீ முடிச்சியா? இல்லடி முடிக்கல. லஞ்சுக்கு அப்புறம் தானே மேக்ஸு, அப்போ முடிச்சுக்கலாம்டி. இப்பெல்லாம் நீ அடிக்கடி இப்படி தாண்டி பண்ற. சீக்கிரம் முடிச்சிரு. மேக்ஸ் மிக்ஸுக்கும் உனக்கும் ஆகவே ஆகாதுல்ல. ஆமாடி, எப்போ பார் அந்த மேம் என்ன திட்டிகிட்டே இருக்காங்க. சரி சீக்கிரம் முடிச்சிடுறேன். இன்னைக்கு இங்கிலீஷ் மேம் வந்தாங்களா? நீ பாத்தியா? இல்லடி, நான் இன்னும் பார்க்கல. மேம் ஒருவேளை வரமாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்த மாதிரி ஞாபகம்டி. கடவுளே, இந்த இங்கிலீஷ் மிஸ் மட்டும் வரலனா நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சிருவேன். கடவுளே ப்ளீஸ் வர ஏதாவது பண்ணு. அவளுகளை பார்த்தாலே எனக்கு கோபம் வருதுடி. ஏன்னே தெரியலடி. எனக்கும் அப்படித்தாண்டி, அவளுகளை பார்த்தாலே எரிச்சலா வருது. எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுக்காளுக. எடுத்து எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு திட்டு தான் விழுது. நம்மளா பின்னாடி பெஞ்சில் இருக்க ஆசைப்பட்டோம். மேம் தான் நம்மளை பின்னாடி பெஞ்சில் உட்கார வச்சாங்க. ஆமாடி, அவளுக்கு முன்னாடி பெஞ்சில இருந்துகிட்டு எனக்கு பார்க்க கடுப்பாகுது. ஏன் தான் அவங்கள நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஃப்ரெண்ட்ல இருந்துகிட்டு நம்மள மாட்டி விடுறாங்கல்ல மிஸ், அதான் பிடிக்க மாட்டேங்குது அவளுகளை. 2 பேரும் கண்ணாடி போட்டிருக்காளுகள, சோடா பெட்டிங்க. அதனால தான் முன்னாடி இருக்கிறாங்க. நம்மளுக்கு கண்ணு ஒழுங்க தெரியறதுனால பின்னாடி உட்கார வச்சிருக்காங்க. பேசாம நம்மளும் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ல போய் உட்காருவோமா? வேணாண்டி வேணாம், இந்த இடமே நல்லா தான் இருக்குது. எப்ப பார்த்தாலும் நம்ம எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு இருக்கலாம். யார் என்ன பண்றாங்கன்றத பார்க்கலாம். சாப்பாடு அடிக்கடி யாருக்கும் தெரியாம சாப்பிடலாம். இதுவே இருக்குதுடி, ஜாலியா தான் இருக்குது. சரி சரி, இங்கேயே இருப்போம். மேம் வராங்கடி, மேம் வராங்க.